26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியோட நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 12:15 மணி முதல் 1:15 மணி வரையிலும். நட்சத்திரங்கள் இன்று மாலை 6:52 மணி வரையிலும் திருவோணம், அதற்கு பின்பு அவிட்டம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை 6:52 மணி வரையிலும் திருவாதிரை, அதற்கு பின்பு புனர்பூசம். இன்றைய திதிகள் இரவு 10 மணி வரையிலும் பிரதமை, அதற்கு பின்பு த்விதியை. மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் குருவை பார்த்தவாறு மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். மிக மிக அற்புதமான ஒரு நாள். சந்திரன் குரு அவங்க 2 பேருமே சப்தமத்தில் நேர் பார்வையில் இருக்காங்க. மேஷராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம். இன்றைக்கி வேலை விஷயத்தில் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ இது எல்லாமே சாதிக்கலாம். பல நாளாக ரொம்ப நம்ம நினச்சிட்டே இருப்போம், நம்ம போய் ஆஃபீஸர், நம்ம ஹையர் ஆஃபிஷியல்ஸ்கிட்ட இதை பற்றி பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும், ஏதோ ஒரு கான்க்ரீட்டாக நமக்கு இதுக்கு ஒரு ரிப்ளை வரணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. இன்றைக்கி குருவாரம். குருவை மானசீகமாக நினச்சி உங்கள் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய முயற்சிகளை ஆரம்பிங்க. நீங்கள் எடுத்த காரியம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஆரோக்கியம், இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடு அதுவும் தீரும். கொடுக்கல் வாங்கல், இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. மனதளவில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே உங்களுக்கு மாறக்கூடும். ரிஷபராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் கேதுவுடன் சஞ்சாரம். குருச்சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் உங்களினுடைய குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் செய்யலாம். சிவன் ஆலய வழிபாடும் இன்று சிறந்தது. இன்று மாலை நேரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக முக்கியமான ஒரு சில மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடு மிகவும் சிறந்தது. மிதுனராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு உண்டு. பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் தீரும். இன்றைய நாளில் உங்களினுடைய குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்வது மற்றும் பங்குச்சந்தை முதலீடுகளில் ஈடுபடுவது, வழக்கு விசாரணை போன்றவற்றில் அதிக நாட்டங்களை எடுத்து பொறுப்புகளை எடுத்து விஷயங்களை முடிப்பது, இது அனைத்தும் வெற்றியை தரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 7ஆம் இடத்தில் குரு சந்திர யோகத்துடன் அமர்ந்திருக்கிறார். திருவோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று பெருமாளின் அனுகிரகத்தை பரிபூரணமாக கொடுப்பார். இன்றைய நாளில் உங்களினுடைய மனநிலையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். குடும்பத்தில் பெரியவர்களின் அன்பையும் ஆதரவையும் ஆசையையும் பெறலாம். இன்றைய நாளில் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது உங்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலரின் அன்பையும் ஆதரவையும் பெறலாம். மாலை நேரத்தில் இன்று சப்தகன்னி வழிபாடு செய்வதோ அல்லது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்குவதோ சிறப்பு. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான குழப்பங்கள் விலகும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உண்டு. பல நாட்களாக உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக வரவேண்டிய பண பாக்கிகளை இன்று வசூல் செய்யலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு. இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கனவுகள் மெய்ப்படக்கூடிய நாளாக அமைகிறது. வேலை விஷயத்தில் இருந்து வந்த சர்ச்சைகள் தீரும். வேலை வலு குறையும். இன்று உங்களினுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பரிபூரணமான அனுகிரகத்தை உங்களுக்கு கொடுப்பார்.
நவக்கிரக குரு மற்றும் பைரவரை இன்றைய நாளில் வணங்கலாம். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் உங்களினுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். உற்றார் உறவினர்களிடையே இருந்து வந்த ஒரு விதமான மன பயம் விலகும். குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்ப சர்ச்சைகளில் இருந்து வந்த ஒரு விதமான விஷயங்களில் ஒரு மன போராட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் மனபலம் அதிகரிக்கும். சந்திரனும் குருவும் அனுகூலமாக இருப்பதனால் பரிபூரணமான தெய்வ அனுகூலங்கள் அமைந்திருக்கிறது. இன்று உங்களினுடைய உற்றார் உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வரும். புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கிடையே சின்ன சர்ச்சைகள் வந்து போகலாம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் 8ஆம் இடத்தில் புதனின் சஞ்சாரம் சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பல போராட்டங்களுக்கு பிறகு மன அமைதி உண்டு. குரு பகவானும் சந்திர பகவானும் உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார். இன்று புதிய நண்பர்கள் மூலமாக ஒரு சில நல்ல நண்பர்களும் கிடைக்கலாம். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள் விலகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பல போராட்டங்களுக்கு பிறகு மன அமைதி பெறும். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்கவலைகள் இல்லை. பல நாட்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மன துயரங்கள் விலகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடுவதும் மற்றும் இன்றைய நாளில் குலதெய்வத்தையினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. பெருமாளின் அனுகிரகம் கிடைக்க இன்று ஆலய வழிபாடுகள் மற்றும் பெருமாள் ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வெற்றிகள் நிச்சயம் உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான மனசோர்வு விலகும். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப குழப்பங்கள் விலகும். இன்று பரிபூரணமான மனதில் ஒரு விதமான தைரியமும் உற்சாகமும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நற்செய்திகளை கேட்கலாம். வழக்கு விசாரணை போன்றவற்றில் நீண்ட நாளாக இழுபறியில் இருந்தது இன்று சுமூகமாக முடிவடையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய அனுகிரகத்தையும் மற்றும் ஆசீர்வாதத்தையும் பெறலாம். கும்பராசி நேயர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மனச்சுமைகள் குறையும். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பல மாதங்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும். மருத்துவ செலவுகள் குறையும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இன்று பிள்ளைகளால் மன அமைதி பெறும். புதிய பூமி வாங்குவது, சொத்து வாங்குவது, பூமி விற்பது போன்றவற்றில் உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சியில் வெற்றியை பெறலாம். மீனராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கும். இன்று வியாழக்கிழமை பைரவருக்கு தீபம் ஏற்றுவதும் நவக்கிரக குருவை வணங்குவதும் வெற்றியை தரும். லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை தருவார். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.